தேர்தல் டைம்ல நிகழ்ச்சி தொடர்கிறது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் இல்லை யாராக கூட இருக்கட்டும் ஒரு கருத்தை ஒரு கட்டுரையை எழுதியிருந்தாங்கன்னா அது மக்களை சென்றடைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதை யார் பொறுமையாக உட்காந்து இவ்வளோ நேரம் படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இப்போ ட்ரெண்டியாக என்னென்ன மாதிரியெல்லாம் விஷயங்களை கையாளுறாங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, மீம்ஸ், கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈஸியாக கேட்சியாக மக்களை ஈஸியாக புரிய வைக்கிற ரேஞ்சில் இருக்குது. அதனால் மக்கள் வந்து இதெல்லாமே ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ், மீம்ஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எப்படி தங்களுக்குள்ளே உணர்றாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த 2 minutes பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டில் கூட ஏகப்பட்ட மிமிஸ் இருந்துச்சு. ஏதோ இளைஞர் அணி அப்படிலாம் சொன்னாங்க. பட் இப்போ அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஸோ அது மாதிரி அதுவும் போயிடும். ஸோ யூஸ்லெஸ் தான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அட் த மொமெண்ட் நல்லா இருக்குது, ஓகே நல்லா தானே இருக்குது, ஒரே சிரிப்பாக இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஜாலியாக இருக்குது. பட் அதுக்கப்புறமேட்டா யோசிச்சா ஓகே ஏன் இப்படி அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய நியூஸஸ்லாம் நிறைய வெளியே வருது, மெமரிஸ்லாம் நம்ம க்ரியேட் ஆகுது, ஒவ்வொருத்தர் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் அவங்க இன்ட்ரெஸ்டடாக போயிட்டு டேட்டா பேக் போட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அது மூலயமா இந்தமாரி நிறைய மீம்ஸ் வர்றதுனால கண்டிப்பாக எல்லா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும். அதேமாரி இப்போது டைம் பாஸ் கூட சேர்ந்த ஒரு இன்ஃபோ மக்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகாத விஷயம் அதில் ரீச் ஆகுது. வேறு எதுவும் பெரிய இம்பேக்ட் ஆகிற மாதிரி இல்லை. யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோவா நியூஸ்லாம் பார்க்கறதில்ல. ஸோ சோஷியல் மீடியாஸ் அதிகமாக பார்க்கறனால அங்கெல்லாம் என்ன நடக்குது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த மீம்ஸ் போடுறதுனால யாருக்கு ஓட் பண்ணான்னு கொஞ்சம் கிளியராக வியூ கிடைக்கும். யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு காமெடியாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் நெகட்டிவாக தான் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆஸ் ஃபார் அஸ் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த வரைக்கும். ஸோ ஐ திங்க் இந்த எலெக்ஷன் அதை பற்றி எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் ஃபார் த பீப்புளுக்காக யார் நிற்கிறாங்களோ யங்ஸ்டர்ஸ் அது மாதிரி தான் வரணும்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் ரீச் பீப்புள் ஃபார் குட் கவர்மெண்ட் டு கம். மக்கள் மேலே தான் தப்பு சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒருத்தவங்க நல்லா இல்லைன்னு தான் இன்னொருத்தவங்ககிட்ட மாறுறாங்க மக்கள். பட் மறுபடியும் அவங்க ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்த தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த மெமிஸ் வந்து மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டாங்க அரசியல்வாதிங்க. சப்போஸ் யாராவது பார்த்து கொஞ்சம் திருந்ததுக்கு வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம். இதனால பெரிய இம்பேக்ட் எதுவும் வரப்போகிறதில்ல. பட் யூத்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வருது. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பட் அதை காமெடியாக பண்ணும்போது நம்ம அதை பெரிய இதாக எடுத்துக்குவோம். சில பேர் கரெக்டாக கொடுக்குறாங்க மீமேஸ், கலாய்க்கணுன்ற இதில் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் போடுறதே தப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க ஆரிஜின்லேருந்து இருக்கிறாங்களோ அவங்கள வந்து இமிடேட் பண்ணுறது வந்து ரொம்ப கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் வேலையை அவன் பார்த்தாலே கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரையும் ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம். பொலிட்டிக்கலாக வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம். பெட்ரோல் டீசல் எவ்வளோ விலை இதுன்றாங்க, ஃபஸ்ட்டு அதிகமாக விற்றப்பே கம்மியாக தந்துட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிகமாக இப்போ விற்றுட்ருக்காங்க. கேஸ் விலை இப்போ 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் சும்மா வெள்ளத்தில் அது பண்ணலாங்க, இது ஸ்டிக்கர் ஓட்டினாங்க, அதுவும் நல்ல விஷயந்தான், அது மக்களுக்கு ரீச் ஆகுது. பட் ஆனால் வந்து கரெக்டான விஷயத்த கரெக்டாக போட்டாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் த. சிரிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற கார்ட்டூன்ஸ், மீம்ஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தங்களுக்குள்ளே எப்படி உணர்றோம் அப்படிங்கிறத மக்களே தெரிவிச்சிருந்தாங்க. சமூக வலைத்தளங்களில் தேர்தலை மையமாக வச்சு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய சில ஃபோட்டோஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ விளக்குறாங்க மிருனாளினி. நிச்சயமாக வசந்த், அதாவது இந்த டைமில் வந்து சமூக வலைதளத்தில் மிக முக்கியமான சில மீம்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் முதலாவதாக ஒரு மீம்ஸ் என்ன அப்படின்னா, நத்தம் சொல்கிறாரு தமிழகத்தில் மதுவிலக்கு அறவே சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நத்தம் சொல்கிறாரு. அதற்கு வந்து அடுத்து ஒருத்தர் கூட இருக்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தலைவரே எவனோ ஸ்கிரிப்டை மாற்றி வச்சுட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அதற்கு திரும்பி நத்தம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயையோ அப்போ நாஞ்சல் நிலைமை தானா எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாஞ்சல் அவர்கள் வந்து அவருடைய இதுலேருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரளயமே சமூக வலைதளத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பிரளயம் இவருக்கும் ஏற்பட்டுருமோ, எனக்கும் நாஞ்சல் சம்பத்தினுடைய நிலைமை தானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு மீம். இதை வந்து இப்போ நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக விஜயகாந்த் அவர்களை பற்றியான நிறைய மீம்ஸ் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு
ஒரு மூதாட்டி ஒரு அதிகம் வயதுடைய ஒருத்தர் வந்து அவருடைய நெற்றியில் வந்து முத்தமிடுவது மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கோபத்தையும் அன்பையும் வந்து இவர் என்றைக்குமே உள்ளே வைத்து மறைத்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரை தப்பாக சித்தரிப்பவர்கள் புத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை விஜயகாந்தை வந்து தப்பாக சொல்கிற யாருமே வந்து புத்தனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீம்ஸ் வந்து இப்போ நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அடுத்தபடியாக தமிழ்நாடு 46 அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய காருக்கு கீழே வந்து அவருடைய பிளேட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ரொம்ப வினோதமாக இருந்த ஒரு மீம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 2667 அப்படிங்கிற அந்த எண்ணை வந்து அம்மா வடிவிலே அழகாக வந்து வடிவமைச்சு அதுக்கு மேலே தமிழ்நாடு 46 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருடைய காருடைய பிளேட்டாக வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு மீமாக வந்து பரப்பேரால் வந்து பகிரப்பட்டுருச்சு. இது வந்து நிறைய ஒரு மீமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இதுக்கு கீழே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இப்படியெல்லாம் யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி 2667 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து அம்மாவை மாற்றி போட்டிருக்காரு. அம்மா மேலே இவ்வளோ ஒரு பாசமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மீமையும் நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தபடியாக கருணாநிதி அவர்களை பற்றியான இந்த மீம் வந்து இப்போ நிறைய பேரால் பகிரப்பட்டுட்டு வருது. இவர் என்ன அப்படின்னா வந்து நாகை மாவட்டத்தில் ஒரு தடவை ஒரு தலித் மாணவர் இறந்தபோது அவருடைய பிணத்தை கூட எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மௌன நிலையில் கருணாநிதி இருந்தார். அதுக்கு எடுத்துகிட்டு போக கூட இவர் அனுமதி அளிக்கலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வாட்டி ஹைதராபாத்தில் ஒரு தலித் மாணவர் தற்கொலை செய்து கொண்டு அந்த மாணவருக்காக நான் இரங்கல் தெரிவிக்கிறேன், அதுக்காக என்னுடைய அனுதாபங்களை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதற்காக மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னபோது டிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கின் கீழே போடுறாங்க, ஐயா இதுதான் தமிழக தலித் மக்களுக்காக ஆதரவு இறக்கும் நீங்கள் கொடுக்குற லட்சணமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இதையும் இந்த தருணத்தில் வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டே வராங்க. அடுத்தபடியாக இந்த டிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கின் கீழே நம்மளால் நிறைய மீம்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து திமுகவினுடைய சின்னம், ஸோ இந்த சின்னத்துலேருந்து அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய எல்லா ரேஸ்லேயும் வந்து அவருடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே இருக்காங்க. அழகிரிலேருந்து எல்லா பேர், கனிமொழியிலேருந்து எல்லாருமே நண்டு சிண்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில முகங்களை பொறித்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அதில் வந்து திமுக கழகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிச்சுட்டு கீழே வந்து திமு குடும்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதற்கு கீழே திமுக தலைவர் கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய தொண்டர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள்கிட்ட குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து உடன்பிறப்புகளே இதுதான் இனிமேல் உங்களுடைய சின்னமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சின்னத்திலேருந்து வரக்கூடிய கிளைகள் எல்லாமே அவங்களுடைய குடும்பமாக இருக்கு. ஸோ இதையும் நிறைய பேர் இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக வந்து கருணாநிதி அவர்களை பற்றியான இன்னொரு மீமும் என்னவாக இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வந்து தமிழ் செம்மொழிக்காக அதனுடைய விழாக்காக இவர் வந்து அந்த பெட்டியில் வச்சிருக்காரு. அதிலிருந்து வெறும் 100 கோடி ரூபாயை மட்டும் எடுத்து தமிழ் தாய்க்கு கொடுத்துட்டு நீ தமிழை வளர்த்துக்க அப்படின்னு சொல்றாரு. அதை கொடுத்துட்டே இருக்கும்போது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நான் மட்டும்தான் தமிழை காப்பேன், நான் மட்டும்தான் தமிழன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதையும் இந்த தருணத்தில் அதாவது மொழி சார்ந்த ஒரு மீம்ஸாக வந்து ஒரு கார்ட்டூனாக வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக கடைசியாக ரொம்ப சிரிப்பை தரக்கூடிய ஒரு மீம் என்ன அப்படின்னா, அதாவது கவுண்டமணியும் செந்திலும் நடிக்கக்கூடிய இந்த ஒரு சீன்லேருந்து அந்த பெட்டர் மாஸ் லைட் அந்த சீன்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அந்த லைட் தான் வந்து ஸ்டாலின். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு செந்தில் கேட்டுட்டு இருக்கும் போது மேலே போடுறாங்க, டே தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தாண்டா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, செந்தில் சொல்கிறாரு. கீழே வந்து அதை கவுண்டமணி சொல்லும்போது கீழே செந்தில் கேட்குறாரு, போங்க என்ன இது எப்படி நான் எரியும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்கிறாரு. ஸோ இதையும் வந்து டிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கின் கீழே போட்டிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் இந்த மாதிரி கலைஞர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அதிகமாக டாஸ்மாக் இது போன்ற விஷயங்களை பற்றியான வரக்கூடிய மீன்ஸ் வந்து இதுவாகத்தான் இருக்குது வசந்த். ஸோ சோஷியல் மீடியாஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு, தேர்தலை மையமாக வச்சு அப்படிங்கிறத விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. மக்கள்கிட்ட இந்த மாதிரியான மீம்ஸ் கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து ரீச் ஆகும். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்கிறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நமக்கு ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம வேலை இருக்கிற டென்ஷனில் இது ஒரு 10 நிமிஷம் நமக்கு ரிலாக்ஸேஷன், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். சும்மா படத்தில் இருக்கிற ஒரு சீனை வந்து இப்போ ரியல் லைஃப் கூட மேட்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. என்ஜாயபிள்னா ஸ்டூடெண்ட்ஸு யூத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மற்றபடி என்ன தெரியாத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் சின்ன பசங்க காலேஜ்னால எங்களுக்கு ஒன்றும் ஜாலியாக தான் இருக்கும், அது பண்ணால் தான் இருக்கும். ஓகே, ஒரு டைம் பாஸ் தான். யாரா மாட்டுவா எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஈவன் விஜயகாந்த் டூயிங் ஏ கிரேட் ஜாப். பட் அவர் பண்ணுற ஏதாவது தப்பாக எடுத்து தான் வந்து டக்குன்னு போட்டிருக்காங்க. எல்லாருமே அதை பற்றி பார்த்தாங்கன்னா எப்படி ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னு. என்ஜாய் பண்ணுறதோட இதுதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஏன் இப்படிலாம் நடக்குது நிறையா வாட்டி தோணும். எங்களுக்கும் அதை பார்த்து காமிக்கலாக தான் பார்க்க தோணுது. அட் த சேம் டைம் என்னன்னா ஒரு தாட் கூட வருது, இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும்னு. நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தா அது நம்மளை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெட்டர் அதை யோசிக்காமல் அது என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினச்சிட்டா போதும். இப்போ வேறு கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க. அதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்மளே தான் ஓட் போட்டு அவங்கள இது பண்ணுறோம். நம்மளே அவங்கள வந்து கேவலமாக கார்ட்டூன் போடும்போது
அவங்க பண்ணுற விதியம் நல்லா இல்லைனாலும் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து நாமளே வந்து கேலி கூத்து ஆக்கக்கூடாது. மக்கள் எல்லாமே எந்த மாதிரியான ஃபீல் பண்ணுறோம், நாங்கள் இது படிக்கும்போது இது எந்த லெவலுக்கு ஈஸியாக எங்களுக்கு கேட்சியாக ரீச் ஆகுது அப்படிங்கிறது அவங்களே சொல்லுறதை பார்த்தோம். அடுத்த இன்னும் கூட இந்த சமயத்தில் நிறைய ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக் சர்வே படி வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. இது ஃபேஸ்புக் சர்வே கிடையாது, இவங்க சித்தரிக்கும் விதத்தில் சும்மா போட்டிருக்காங்க. சமீபத்தில் சகாயம் அவர்கள் கூட ஆதரவு தெரிவித்து நிறைய பேர் அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டராக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேர்மையான ஆட்சியை எதிர்நோக்கும் மக்கள் வந்து யாருக்காக ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத சித்தரிக்கும் விதமாக வந்து சகாயத்துக்கு வந்து 39%, அதுக்கப்புறமா தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு வந்து 31%, அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தற்சமய முதல்வருக்கு வந்து 11% கொடுத்திருக்கிற மாதிரியும், திமுக தலைவர் கருணாநிதிக்கு 9%, சகாயம் விஜயகாந்த் 2 பேருக்கும் சேர்ந்தாங்கன்னா 7% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, மற்றவருக்கு வந்து 3% அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் சர்வே அப்படின்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வந்து மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அப்படிங்கிற ஃபோட்டோ போட்டுட்டு இவர் வந்து கையில் வந்து ஒரு மகுடி வந்து ஊதுறாரு. அந்த மகுடியில் வந்து டாஸ்மாக் அப்படின்னு போட்டு குடிமக்களை வந்து அந்த மகுடிக்கு ஆடுற பாம்பா வந்து சித்தரிக்கும் விதமாக இந்த ஒரு ஃபோட்டோ வந்து போடப்பட்டு நிறைய பேரை வந்து அவங்க வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அதையும் தொடர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டே இருக்குது. இப்போது சட்டசபை ஆரம்பித்த அன்னைக்கு வந்து ஆளுநர் உரையோடு தொடங்கின சட்டசபையில் வந்து ஆளுநர் வந்து அரசின் சாகசமான விஷயங்கள் என்னென்ன நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதமாக ஒரு நிறைய விஷயங்களை வந்து பட்டியலிட்டு சொல்லிட்டே இருந்தார். அதை விமர்சிச்சும் அதுகளை நிறைய பேர் வந்து சித்தரிச்சும் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு ஃபோட்டோ என்னன்னா, ஆளுநர் இவர் தான், ஆனால் அவர் வாசிக்கும் ஆளுநர் உரையை வந்து அவர் எழுதலை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃபோட்டோ நிறைய பேரில் பார்க்க முடியுது. அப்புறம் திமுக அதிமுக 2 பேருக்குமே வந்து #ஜெயாஃபீல்ஸ் #DMKஃபீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி மக்கள் எல்லாமே தங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதில் வந்து மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு வந்துட்டு நடுவில் திமுக தலைவர் இருக்கிற மாதிரியும், இந்த பக்கம் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் 2 பேருமே இருந்துட்டு BSNL இருந்து முறைகேடாக வந்து தங்களுடைய சனருக்கு வந்து அவங்க வந்து இணைப்புகள் வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிற விதமாக இந்த மாதிரியான ஃபோட்டோஸையும் நிறைய போட்டு தேர்தல் சமயத்தில் மக்களுடைய மத்தியில் அவங்களுடைய கவனத்தை எல்லாமே ஈர்க்கணும், அவங்களுடைய கவனத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதமாக இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே வைரலாக போயிட்டு இருக்கு. தேர்தல் டைமில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் குறித்து பார்த்தோம். இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களையும் சமூக வலைத்தளங்களில் அப்போ என்ன ஹாட்டாக வைரலாக தேர்தலை குறித்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டு வருது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.